நானும் ஒரு வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேங்க. ஸோ எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் நினச்சி பாருங்க. ப்ரைவேட்ல கூட போடல, டெலிட்டே பண்ணிடலாம். நேற்று நம்ம மாவு அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா, அது மொத்தமாக 6 கிலோ இருந்துச்சு. இப்போ வந்து மணல் வச்சுட்டோமா, இது வந்து அடுப்பு வாய், அதுக்காக வந்துட்டு ஒரு ஃபோமை ஒட்டி வச்சுருக்கோம். இந்த ஃபோமை சுற்றி தான் நம்ம வந்துட்டு கலவையை போட போகிறோம். நம்ம இந்த கல் தேட வேண்டியதாக இருக்குல்ல, கல்லை கட்டி தானே வச்சு சமைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த அடுப்புனா வச்சிங்கன்னா தூக்கி அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிடலாம். காய்கறி வாங்க போறியா? பாண்டு கேட்குறான் காய்கறி வாங்குறதுக்கு. பாண்டு எதுக்கு? காய்கறி வாங்கி அதில் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு. ஒரு வண்டி வரக்கூடாது, காய்கறி வண்டியாக இருக்கட்டும், வெங்காயம் வண்டியாக இருக்கட்டும், பூண்டு வண்டியாக இருக்கட்டும், எல்லா வண்டியிலையும் நாங்கள் போய் வாங்கிடணும். இது போய் சவுண்டு வந்துட்டா ஓன்னுவாரு. என்னடி என்ன பண்ண போறீங்க? தெய்வமே, உங்களுக்கு இங்கே வேலையே இல்லை தெய்வமே, நீங்கள் போய் அப்படி உட்காருங்க. இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே வைக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும்ல, அதுக்காக. உன் வேலை முடிஞ்சு அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கு, அதில் நான் ஹார்ட்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஐயோ, அதை நீங்கள் பார்க்கவே இல்லையே. இங்கே பாருங்க, வந்து பார்த்தேன் விஎஸ்ன்னு போட்டு ஹார்ட் போட்டு வச்சிருக்கான். பயங்கரமான ஆளாக இருக்கா நம்மளை விட. அது என்னன்னு தெரியல, அப்பையிலேருந்து என் பழக்கமே தான். ஒரு புது பேனா வாங்கினாலும் விஎஸ்ன்னு போடுவேன். அது இதை பார்த்ததும் எனக்கு அதில் விஎஸ்ன்னு போடணும்னு தோணுச்சு. விஎஸ் போட்டோன்னா சரி ஹார்ட்டை போட்டுருவோம், ஹார்ட்டை போட்டேன். வேலண்டைன்ஸ் டே தான் கொண்டாடல, இப்படியாச்சும் கொண்டாடிப்போம். நான் பார்த்தோன்னே வந்துட்டு ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது விஎஸ்லாம் போட்டிருக்காளே. நம்ம எப்பவுமே நினைப்பேன் தெரியுமா, வெளில எங்கேயாவது வந்து வேற ஒரு இனிஷியல் இருக்கும், ஆனால் வந்துட்டு விஎஸ் நம்மளாவே வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கிறது. நடுவில் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அது வந்து டாட்டுக்கு பதிலாக அந்த இனிஷியல் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே நானாக கற்பனை பண்ணிப்பேன். அது மாதிரி இதை பார்த்தோன்னே போட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சா, வினோவிட்ட காமிச்சேன். இதெல்லாம் போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு, நம்ம அடுப்புன்னு தெரியணும்ல, அதுக்காக அப்படின்னு. காலையிலேருந்து நான் மெயின் வேலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா, நான் போன விழாவிலே சொல்லியிருப்பேன், இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆமாம், அந்த ஹார்லிக்ஸ் குடிக்காதீங்க, ஹெல்த் மிக்ஸ் நீங்களே ரெடி பண்ணி குடிங்கக்கா, அதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே வந்துட்டு முன்னாடிலாம் அதான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது வந்து எனக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சுன்னா, அப்பா சொல்லுவாங்க எப்பவுமே, வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க தான். இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நல்லா நெய்யில் விட்டு வறுத்து அதை அரைச்சிட்டு வந்து கஞ்சி வச்சு குடி, இல்லைன்னா அடை சுட்டு சாப்பிடு, அப்படின்னா பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு 4 வருஷம் இருக்கும். அப்போ நம்மளை வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணி வந்துட்டு அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது வந்து அவங்க. ஆமாம், அப்பா தான். ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஐடியா கொடுத்தது. அப்போ நான் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை வாங்கிட்டு வந்தாங்க, அம்மா வந்து வறுத்து எல்லாம் அரைச்சி வந்து கொடுத்தாங்க. அப்பான்னொடனே நீங்கள் ஈரோட்டில் இருக்கிற எங்கள் அப்பான்னு நினச்சிக்க வேண்டாம், நம்மளோட வீடியோஸ் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் அப்பான்னு யாரை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில கும்பகோணத்தப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை, நான் அதை சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நம்ம மேலே உள்ள அக்கறையான ஒரு எங்கள் வீட்டு ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி. ஸோ அவங்க தான் வந்துட்டு எப்பவுமே இதெல்லாம் பண்ணுமா, இது நல்லது உனக்கு, நான் ஏதாவது கொஞ்சம் டயர்டாக இருந்தேன்னா இதை பண்ணால் உனக்கு நல்லாயிருக்கும், நம்மளை நோட் பண்ணி ஒவ்வொன்றும் வந்துட்டு இது பண்ணு கண்ணு அது பண்ணு கண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே அக்கறை போடுறவங்க. ஆமாம், அந்த மாதிரி. அதில் இது ஒரு விஷயம். ஸோ இதை வந்துட்டு கொஞ்ச நாளாக நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்திட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் கடையில் வாங்கி சாப்பிட்டோம்ல, கடையில் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சரி, நேற்று கூட நான் இதை வாங்கும்போது கூட அவங்கள்ட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அப்பா என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லிஸ்ட்டுலாம் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் அவங்களுமே சொன்னாங்க. அப்புறம் நான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நேற்றே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்கள். இதோட அளவு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு 1/4 கிலோங்கிற அளவுல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தது. எல்லாத்துலேயுமே 1/4 கிலோ தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு டப்பா நெய், இது இவ்வளவும் தேவைப்படாது, தேவையானது மட்டும் நம்ம ஊற்றி வறுத்து எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வருவோம். இந்நேரம் மைண்ட் செட் எல்லாருக்கும் போயிருக்கும், என்னடா அது புது அடுப்பு கட்டிட்டு வந்து வெளில வந்து சமைச்சிட்டு இருக்காங்களேன்னு. ஆமாம், புது அடுப்பெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. எனக்கு என்ன பயன்னா, இப்போ வச்சு நம்ம எரிச்சிட்டோன்னா வச்சிங்களேன் வீரல் விழுந்துவிடும். அது மாதிரி தானே முன்னாடி புது அடுப்பு கட்டினா உடனே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கங்கே பொழந்து கிடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் நல்லா தண்ணி பிடிச்சி அது ஸ்ட்ராங் ஆகட்டும், அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பற்ற வச்சுக்கலான்ட்டு நான் அதில் டச்சே பண்ணல. அடுத்த வருஷம் பற்ற வச்சுப்பான், ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா. ஏண்டி இல்லடா பைத்தியமே, கொஞ்ச நாள் தாண்டி கூப்பிடணும். ஹீட்டை நம்ம வந்துட்டு சிமெண்ட்ல கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, ஹீட் ஆயிடுச்சுன்னா வச்சுங்களேன்
அப்படி வீரல் விட ஆரம்பிச்சிட்டோம். அதே களிமண்ணா இருந்தா வீரல் விடாது அவ்வளவு சீக்கிரம், தெரியுமா? களிமண்ல பூசிட்டு, ஆமா களிமண்ல பூசிட்டு சாணி போட்டு மொழிவிட்டோம்னா வீரலே விடாது. மறுநாளே அந்த காலத்துல அப்பெல்லாம். இப்ப வந்து சிமெண்டா இருக்கா, ஹீட்டை வச்சோம்னா வச்சிங்கன்னா பொழந்துட்டு போடும். அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் நான் இங்க சமைக்கிறேன். ஒரு வாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை சமைச்சிக்கலாம். இதுவும் ஆமா சீத்து, அங்க நிழல்லே சமைச்சிருக்கலாம். ஆனா இப்போ வந்து நீ வெயில்ல வந்து கஷ்டப்படுற. அதுலயே சமைச்சிருக்கலாம். நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ பெருமைப்படுறீல்ல, அப்ப நான் கிரேட் தான். இது மாதிரி தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து, ரொம்ப வறுக்க வச்சிடக்கூடாது. வறுத்தோன்னா வச்சிங்களேன் ஒரு ஸ்மெல்லு வந்துடும். அது காந்தின ஸ்மெல் நம்ம ஏதாவது கிளறும் போதோ கஞ்சி வைக்கும் போதோ அந்த ஸ்மெல்லு வரும். ஸோ அதனால் மீடியமாக வந்து வறுத்தா போதும். இந்த மாதிரி வறுத்து கொட்டி ஆற வச்சு அரைக்க போகணும். நான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கொட்டுறதெல்லாம் வந்துட்டு எடுத்தோன்னா வச்சிங்களேன் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் வறுத்து கொட்டுறதை மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வறுக்கிறேன் அப்படிங்கிறது. ஆமாம், வதக்கிட்டு இருந்தேன். உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும்ல, உங்கள் அம்மா மட்டுமே இதை வதக்கினா முடிஞ்ச அப்புறம். நீ வரக்கூடாது, வயலேஷன் ஆகும். ஹீட்டு வந்துட்டு இப்போ எப்படின்னா யூடியூப்பில் வந்து நம்ம கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்போ நெருப்பு பக்கத்தில் லைட்டாக அப்படி வந்து அடுப்பிட்டு இருந்தால் போதும், முடிஞ்சு. ஆமாம், வயலேஷன். அதனாலே ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கு யூடியூப். அது சொல்ல மறந்துட்டேன் பாரு. நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்துட்டு எப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஹைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி ஹைட் பண்ணவே இல்லைங்க. எப்படின்னா யூடியூப்ல வந்து சூப்பர் கமெண்டாக வந்திருக்கு சீத்து. வீடியோ நல்லா இருக்குது, வேற மாதிரி இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, உங்கள் மாமியார் சீத்து பாண்டிங் வந்து நல்லா இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் வந்துருக்கும். பார்த்தா ஹைட்டில் கிடக்கும். ஆமாம், ஐயோ தலைவலியாக இருக்கும். நல்ல நல்ல கமெண்டாக இருக்கும், நமக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான கமெண்ட், அதை போய் ஹைட் பண்ணி வச்சிருக்கு. உங்களோட வேல்யூ என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், அப்போலேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு. நீங்கள் ஏன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை போய் ஹைட்டில் போட்டு வச்சிருக்கு. அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. எதெல்லாம் நல்லா இருக்கோ இந்த யூடியூப் என்ன பண்ணிடுது, அதெல்லாம் வந்து பிளாக்ல போட்டு விடுது. அதனாலே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் பண்ணா நீங்க வந்து ஹைட் பண்ணி விடுறீங்க. அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க எங்களுக்கு நல்ல கமெண்ட் தான் பண்றீங்க, நான் எதுக்கு அதை போய் பண்ண போகணும்? யூடியூப் என்ன பண்ணுது, சில டயத்துல வந்து ஸ்பேம்ல போட்டு விட்டுருது. எதுக்கு அப்படி பண்ணுது? நல்ல கமெண்ட், அது இமோஜிலாம் ஆட் பண்றாங்கல்ல, இந்த இமோஜி இதெல்லாம். ஆமா, ஆனா சில கமெண்ட் இமோஜி ஆட் பண்ணிருக்காங்க இருக்குது, ஆனா சில கமெண்ட் இருக்க மாட்டேது, ஏன்னு தெரியல. ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆனா பேட் வேர்ட் பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கமெண்ட்லாம் இருக்காது. ஏன்டி பேட் வேர்டே இல்லடி, அது நல்ல கமெண்ட் இல்ல சொல்றேன். நம்ம அப்பப்போ போய் கிளியர் பண்ணணும் தெரியுமா, நம்ம அந்த ஸ்பேம்லாம். ஆமா, அப்படி கிளியர் பண்ணும்போது பார்த்ததுதான் இது. என்னடா இது இந்த மாதிரி பண்றாங்களே நினைச்சுக்கிட்டேன். இது பாரு மாத்திர மாதிரியே இருக்கு. ஆமாங்க பாருங்க, மாத்திர மாதிரியே இருக்கு. என்ன காந்திட்டு? ஏய், நான் ஹார்ட் போட்டு வச்சிருக்கேன், நீ அத போய் உங்க அம்மா ஆசைப்பட்டு போட்டு வச்சிருக்கா. வில்லு விட்டுறாத. நானே ஹார்ட் போட்டேன். நீ ஹார்ட் போட்டியா? எத்தனை ஹார்ட் இருக்கிறது? ஒரு ஹார்ட், அது இது மட்டும் தான் போட முடியும். எரியுதா? ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்துட்டு ரெட்ல இருக்குது, ரெட் சிம்பிள்ல. இப்போ இன்னும் நீ பக்கத்தில் வந்தனா முடிஞ்சு. ஆமா, திவ்யோட பர்த்டே வீடியோ வந்துட்டு சட்டை போடாமல் வந்துட்டு வந்திருப்பான் கோலத்தை பார்க்கறதுக்கு. அந்த வீடியோ வந்து எப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக கிடைக்காததுக்கெல்லாம் குழந்தைங்க நிறைய வச்சு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ரெட்டு வந்துடும், க்ரீன் வராது. ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுக்கும்போது மட்டும் நீங்கள் குழந்தைங்களை மட்டும் இந்த பக்கத்தில் நெருப்பு இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு வச்சுக்காது. இப்போ பக்கத்தில் யாராவது இருக்கணும் அந்த மாதிரி. யாரா அவன்? இதை கூட ஏன்டா ஏதாவது கிளப்பி விட்டு போயிடாதரா? சூடே இல்லை, லைட் சூடு தான். இதை கூட வந்துட்டு சில டயத்துக்கு வந்துட்டு கேப்சர் பண்ணும் யூடியூப். ஆமாம், இந்த வைலேஷனுங்கிறது குழந்தைய வச்சு போடும்போது இப்போ தெரியாது, இப்போ நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக ஆகிடும். ஆமாம், அது வந்து எப்படின்னா ஒரு 2 மாதம் சென்று இல்லை ஒரு வருஷம் சென்று கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. எங்களோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, கிட்டத்தட்ட 400 வீடியோ டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராங்க் வீடியோலாம் எங்களோட பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். பழைய வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 400 வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைவேட்டில் கூட போடாமல் டெலீட் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு. அப்போ தெரியாமல் நம்ம சேனல் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 2013. ஆனால் வந்து நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 2019 தான் வந்து 2 பேரும் vlog இது மாதிரி ப்ராங்க் வீடியோ இதெல்லாம் போட ஆரம்பித்தோம். ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2013. அப்போ வந்து இன்னும் எடிட் பண்ணி இந்த வீடியோலாம் போடுவேன், ஸ்டேட்டஸ் வீடியோலாம் எடிட் பண்ணி அப்போ தான் எடிட் பண்ண கற்றுக்கிட்டது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ வந்து போட ஆரம்பித்தோம். இந்த ப்ராங்க் வீடியோலாம் போட ஆரம்பித்தோமா, அப்போ வந்து கிட்டத்தட்ட
நானும் ஒரு வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேங்க. ஸோ எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் நினச்சி பாருங்க. ப்ரைவேட்டில் கூட போடல, டெலிட்டே பண்ணிடலாம் சுத்தமாக. டெலீட்டே பண்ணிட்டேன். ஸோ அதனால் சொல்ல வரேன் இந்த விஷயத்தெல்லாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நியூவாக இப்போ பிகினர்ஸ்லாம் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சொல்ல வரேன். ஆமாம், 400 வீடியோங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சி பாருங்க எடுத்திருப்பேன்னு. அவ்வளோ வீடியோ வந்துட்டு எல்லாமே வைலேஷன், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ அதனால டெலீட் பண்ணேன். ப்ரைவேட்டில் போட்டிருக்கலாம், அது அதை தெரியல. நான் டெலீட் பண்ணிட்டேன். அப்போது அது ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாமே ப்ராப்ளம் வந்துட்டு இது மாதிரி நடக்கும் இல்லையா. ஐயோ என்ன பறக்குது, நீ பறந்துருவ பார்த்துக்க, ஒன்று கூட விழக்கூடாது. நான் தான் தெரியாம இன்னும் வறுத்தது இல்லை போதுமாங்க. இல்லை இந்த இது கலரு ஏன்டி கிணறாடி இருக்கு எட்டி பார்க்குற, இல்லை இப்படி எட்டி பார்க்குற, இல்லை கலர் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்குறதா. மூஞ்சி கருத்துற போகுது எந்திரப்படி. சும்மா மூஞ்சி கருக்குது. ஐயோ கொட்டு சீட்டு. நீ இந்த லெஃப்டில் வச்சுக்கிட்டு இப்படி எப்படி எனக்கு என்ன வருமோ அதெல்லாம் பண்ண முடியும். இல்லை எல்லாம் அங்கங்கே செதறுது, செதங்க அப்புறம். நம்ம என்னத்தை தான் வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணாலுமே கடைசியில் நம்ம எங்கே திரும்ப போய் பூருவோம், அந்த டீயில் தான் போய் பூருவோம். கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அது என்னமோ உண்மைதான். A few minutes later. ஒரு வழியாக எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. பா 2 பேரும் நொந்துட்டோம் இந்த வெயிலில். இங்கே வந்துருங்க, இங்கே வாங்க. நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் எதையுமே விடலை, எல்லாத்தையுமே வந்துட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தால் லென்த்தாக போயிட்டுருக்கோம். அதனால நானும் வினவும் சேர்ந்து அறக்க பறக்க வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 மணிக்கு வறுக்க ஆரம்பித்தோம். முடியல, ரொம்பவே வந்துட்டேங்க 2 பேரும். அதுவும் அடுப்பும் வந்துட்டு அதனால வெயில் வேறையா, ஐயோ கொளுத்துன்னு கொளுத்திட்டு சிலிண்டரில் போட்டோன்னா வச்சுங்களேன், ஒரு சிலிண்டர் ஃபுல்லாக காலியாகிடும். ஏன்னா இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். இதை போயிட்டு இதுக்கப்புறம் காய வச்சு அரைக்கணும். இது கூட வந்துட்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்து போட்டுட்டு அப்படியே இது எல்லாத்தையும் ஆற வச்சிருவோம். ஆற வச்சு தான் நம்ம போய் ஹெல்த் மிக்ஸ் அரைச்சிட்டு வரணும். ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறேன்னு ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும் போல இருக்கு. இன்னும் சாப்பிடலை, 2 பேரும் சுருண்டுட்டோம். ஆமாம், உசுரோட இருந்தால் தானே ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட முடியும். இன்னும் இல்லை சுருண்டுட்டோம் கிடையாது, வெந்துட்டோம். ஆமாம், நொந்துட்டோம், வெந்துட்டோம், காஞ்சிட்டோம், அவிஞ்சிட்டோம், எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அந்த வெயிலில். அப்பா நான் சொன்னேன், நான் கூட வந்து அடுப்பில் சமைச்சிட்டு இருக்கேன், வேணாண்டா நீ போய் உட்காருடா அப்படின்னு சொன்னேன். இல்லடி நீ வந்து கருத்து போயிடுவடி, நீ வந்து அவிஞ்சிருவடி, நீ மூஞ்சிலாம் அவிஞ்சிருவடி அப்படின்ட்டு வந்து என் கூடவே இருந்து இவ்வளோ நேரம் வறுத்தது. வினோ வந்து வறுக்க, நான் அதுக்கப்புறம் தூக்கி கொட்ட, அப்புறம் நான் தூக்கி கொட்ட, வினோ வந்து வறுக்க, இப்படியே இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. என்றைக்குமே வந்துட்டு சேர்ந்து செய்யும்போது அந்த ஒரு கஷ்டம் தெரியாது, பட் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தோணுது. The next day. நேற்று நம்ம மாவு அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா, அது மொத்தமாக 6 கிலோ இருந்துச்சு. நானே 6 கிலோ வருமானு எதிர்பார்க்கல. சரி பக்கெட்டுக்கு நிறையா வந்துடும்னு நினச்சா பக்கெட்டு ஃபுல்லாக கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே வாசனையாக அப்படியே சாப்பிட்டு பார்த்தாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லை வேணும். இங்கே பாருங்கள், நேற்று நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே வாசனை வேற மாதிரி இருக்குது. நேற்றையே சாப்பிட்டு பார்த்துட்டா சீத்து. நேற்று வெறுசாக சாப்பிட்டு பார்த்ததே மாவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி கொழுக்கட்டை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொழுக்கட்டைக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு அடுப்பு வினோ போட்டான் இல்லையா, அதை பாருங்கள், எனக்கு டப்பாவை மட்டும் உடைக்காமல் எடுத்து கொடுன்னு சொன்னேன். டப்பா உடையவே இல்லை, அப்படியே கரெக்டாக கவுத்து போட்டு. நான் கூட நினச்சேன் 2 நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்ட்டு. ஆனால் நேற்று நம்ம பண்ணணும். நான் இந்த வீடியோவே மறுநாள் தான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நேற்று வந்துட்டு நம்ம மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 3 மணி நேரமாக இதுலேயே கரெக்டாக 9:30 மணிக்கே வந்தோம் வீட்டுக்கு. ஆமாம், வெளியில் போயிட்டு மாவுலாம் அரைச்சிட்டு வெளியில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணவே முடியல நம்மளால வீடியோவை. ஸோ இன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சு அடி தங்கம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு சரி காலையிலே வந்து மட்டன் எடுத்து வந்தானா வினோம், அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் அதை வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு, சரி இடையில திவில வீட்டில் தானே இருக்கான், அவனுக்கு கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு தான் கொழுக்கட்டை செய்ய வந்தேன். அப்புறம் வந்துட்டு வினோ வந்து காலையிலே வந்து நேற்று போட்ட அடுப்பை வந்து உடைக்கிறதுக்கு பார்த்தா, ஐயோ உடச்சிப்படாதடா, பக்கெட்டும் உடஞ்சிடும் அடுப்பும் உடஞ்சிடும், ஸ்ட்ராங்காகவே இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்துருச்சு. அங்கே பாருங்க எப்படி உட்காந்துருக்குன்னு, என்னமோ ராக்கெட் மாதிரி உட்காந்துருக்கு.
சூப்பரா வந்துருச்சு. பக்கெட் உடையவே இல்லை. சூப்பரா எனக்கு பக்கெட் நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நிறைய அது மாதிரி பண்ண வேணும். இந்த தொட்டி தொட்டி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்த பத்தியா, ஆமா அன்னக்கூடைய கவுத்து போட்டு அதுல பண்ணிடலாமா? சூப்பரா நான் இருக்கும். தொட்டி வந்துட்டு பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறேன், ஆனா பண்ண முடியல. கண்டிப்பா பண்ணணும். நம்ம அடுப்பு எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? எனக்கே ஆச்சரியமா போயிட்டு வராது உடஞ்சிருந்து தான் நினைச்சேன். ஆனா சூப்பரா வந்துருச்சு. நான் வந்துட்டு எப்படின்னா மேல வந்து அந்த இது வரும்னு நினைச்சேன். அது வேறனா அந்த மூடி ரவுண்டெல்லாம் வந்துட்டு வரும், கீழே மட்டும்தான் அந்த கேப் இருக்கும் வெறு வைக்கிறதுக்கு, அப்படிதான் நினைச்சேன். நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அதை வந்துட்டு பேக்கிறேன்னு சொல்லிட்டு உடஞ்சிக்கிச்சு லைட்டா அந்த மோனையில. அது வந்து கொஞ்சம் மெலிசா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கேப் கொஞ்சம் நிறைய வச்சிருந்துருக்கணும் இல்ல, அந்த இடத்துல ஃபோம் வந்து மாட்டிக்கிச்சு. அதனாலதான் வந்து அது பரவாயில்ல. இப்படித்தானே நம்ம பொங்கலுக்கு அடுப்பு வாங்கிட்டு வந்தோம், அதே மாதிரி செஞ்சிருக்கேன். அதே மாதிரி செஞ்சிருக்கேன். இப்பதான் இந்த வாளியில வச்சிருக்கேன் மாவை. நான் வந்து அதுக்கப்புறம் பெரிய ஒரு கண்டெய்னர் நல்ல டைட்டாக உள்ள ஒரு டப்பா எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் மாற்றி வச்சுட்டு ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன். இப்படியே எடுத்து யூஸ் பண்ணேன்னா வச்சுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பூசணம் பிடிச்சிரும், இல்லைன்னா ஏதாவது ஸ்மெல்லு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணணும். இதில் ஏலக்காய் எதுவுமே போட வேணாம், ஏன்னா நம்ம போட்டு தானே அரைச்சிருக்கோம். அதனால் எதுவுமே போட வேணாம். வெள்ளத்தையும் தேங்காய் இது மட்டும் இல்லை, கொழுக்கட்டை மட்டும் இல்லை, நிறையவே பண்ணலாம். அடை செய்யலாம், தோசை ஊற்றலாம், எல்லாமே பாலில் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு குடிக்கலாம் காலையிலேயே. ஆமாம். இப்போ நான் வந்து இதில் கிளறும் போது கொழுக்கட்டைக்கு பால் கூட ஊற்றிக்கலாம். இதுலையா? ஆமாம், பால் ஊற்றி பிசையலாம். இவன் மட்டும்தான் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின்லாம் கேட்பான். ஆமாம். உப்பு தண்ணி, பச்சை தண்ணி. உங்கள் அம்மா இப்போ தாண்டா கோலம் போட போகிறான், கம்முனுறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான். நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து எப்படின்னா புடி கொழுக்கட்டை மாதிரி தானே. ஆமாம், பிடிக்கணும். ஆமாம் ஆமாம். நாங்கள் அப்படியேவும் சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. வினோலாம் சாப்பிட மாட்டோம் அப்படியே. நாங்கள் தான் ஒரு டக்குன்னு எது இருந்தாலும் சாப்பிட்ருவோம். வினோ வந்துட்டு அப்படி சாப்பிட மாட்டான். ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இப்படி சாப்பிட்டானா நீ இப்படியே கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, வேக வச்சு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். எனக்கு எப்போ இட்லி பானையில் எதை வேக வச்சாலும் எனக்கு எப்பயுமே ஒரே ஒரு சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா கல்யாணம் புதுசில் இட்லி சுட சொன்னாங்களே, கொழுக்கட்டை சுட சொன்னாங்களா, தண்ணி ஊற்றாமலே கொழுக்கட்டை வேக வச்சுட்டு இலை கொழுக்கட்டை. ஐயோ, வெடிச்சு கீழெல்லாம் வந்துட்டு இட்லி பானையே வீணா போயிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. காந்தி கருவாடாயிட்டு கொழுக்கட்டை. என்னடா இது, கொழுக்கட்டை வச்ச வாசனையே தீஞ்ச வாசனை வருது சீதா அப்படின்னாங்களா. அப்போ தான் போய் பார்க்குறேன், ஐயோ கொழுக்கட்டை தண்ணி வைக்கவே இல்லை பானையில் அப்படின்ட்டு. அது சில பேர் மறந்துடுவாங்க, அந்த கேட்டகரியில் நீ இருந்திருக்க. ஆமாம், அது எத்தனை பேர் அப்படி இல்லை. நான் ஏன்னா நான் அப்போ வந்துட்டு எப்படின்னா கடன் நிறையா இருந்துச்சுல, அதனால உனக்கு ஒரு ஃப்ரீயாகவே மைண்ட் இருக்காது. ஆமாம், எப்பயுமே ஃப்ரீயாகவே இருக்காது. சமைக்க தோணாது, சாப்பிட தோணாது, கடன் தூக்கமே நிறையா வராது. இருந்ததுனால வந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அது மாதிரி இருக்க மாட்டாங்க சீத்து. ஆமாம், நீ வந்துட்டு அவ்வளோ கடன் இருக்கும்போதே நீ வந்து என்னை நம்பி வந்த, நீ வேற மாதிரி ஹாட்ஸ்அப். அன்னைக்கு வந்தவங்க கூட அதான் சொன்னாங்க, பெருமைக்கு சொல்லலாமா, உன்னை ஐஸ் வைக்கிறதுக்காகவும் நான் சொல்லலை, உன்னை மாதிரி மருமக இன்னொன்று அமையிறது பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ கடன் இருக்கும், எங்கள்கிட்ட ஒரு சொந்த வீடு இல்லை, இடம் இல்லை, எதுவுமே இல்லை. அன்னைக்கு போயிட்டு வந்து 400 450 அவ்வளோதான் சம்பளம். லவ் பண்ணிட்டேன், உண்மையாக லவ் பண்ணேன். பணம் காசு அதுக்காகலாம் ஆசைப்பட்டு நான் வரல. பட் இப்போ வந்து நம்ம ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறோன்னா வச்சுங்களேன், எல்லாருமே சொந்த வீடு இருக்கா, இடம் இருக்கா, அண்ணன் இருக்காங்க, தனி வீடு இருக்கா, இதே கொஸ்டினை கேட்டு வேற நம்மளை கொல்றாங்க. அதுவும் இல்லாமல் பிள்ளைங்க படிச்சிருக்கணும், அந்த வேலையில் இருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு அது உண்மைதானே. எல்லாருமே அந்த மாதிரி விருப்பப்படுறாங்க. எல்லாருமே அம்மா வீட்டில் கஷ்டப்பட்டோம், போகிற இடத்துலயாச்சும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நினைக்கிறாங்க. நான் ஒரு பொண்ணாக இருக்கிற என்னால் உணர முடியுது. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு பொண்ணுக்கு அமையாதது இது ஒரு ரீசனாகவும் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாளுங்க சீத்து. அங்கேயும் கஷ்டப்பட்டு, ஆனால் இங்கேயும் வந்துட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டா சீத்து. இப்போ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாமல் முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை, நிறையாவே எங்கள் வீட்டில் இருந்ததுக்கு ரொம்பவே நம்ம ஒரு 4 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு மேலேயே இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா. கடன் அடைச்சா போதும்டா அப்படி தான் நினச்சோம். நாங்கள் நேற்று கூட பேசிட்டு வந்தோம். நேற்று 10 மணிக்கு வரும்போது கூட யோசிச்சுட்டே வந்தோம், நம்ம வந்து இந்த யூடியூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கேயும் வேறு எந்த வேலையும் பார்க்காம இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் சீதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வந்தோம். நீ எங்கே இருக்கையோ, நான் எங்கே இருக்கணும், நான் ஈரோடு இந்த பக்கமாச்சும் வேலைக்கு போயிருப்பேன், திவி எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருப்பேன், இப்படிலாம் புலம்பிட்டு வந்தோம் நேற்று. ஏன்னா அந்த அளவுக்குலாம் என்றைக்குமே நம்ம வந்து பழசை வந்துட்டு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம்,
நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பார்த்து தானே செலவு பண்ணுறோம், அதிகமாக செலவு பண்ண மாட்டோம். குழந்தைங்க சீத்து அது மாதிரி சுத்தமாக ரொம்ப சிக்கணும். எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு அதிகமாக அந்த ஐஃபோன் வாங்கி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கே வந்துட்டு எவ்வளோ சண்டை போட்டானுங்கிறத பார்த்துருப்பீங்க. ஐஃபோன் எதுக்கடா வாங்கி கொடுத்தேன்னு. அது வந்து என்னென்னா, அவள் இது வரைக்கும் அவள் வந்து லைஃப்பில் வந்துட்டு ஐஃபோனுங்கிறதே வந்துட்டு வச்சுருந்தது இல்லை. என்னோடய ஆசை சீத்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கணும்னு வாங்கி கொடுத்தேன். மற்றபடி வேறு எதுனாலையும் இல்லை. அதுவும் கண்ணு போட்டு உடஞ்சி போச்சு. ஆமாம், அதுவும் கண்ணு பட்டு உடஞ்சிருச்சு. அவள் வந்து அவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்துக்க மாட்டாள். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிற ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டே தெரியும். பார்த்து பண்ணுவேன் எதுனாலும். இப்போ கூட நான் வந்துட்டு அதிகமாக இது பண்ணுற ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போலாம் வந்துட்டு என் தங்கச்சி எடுத்துகிட்டு வந்தா, எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தா, இப்படி தான் ட்ரெஸ் எடுப்பேன். வினோகிட்ட நான் எதுவுமே ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு தடவை வினோ வந்து ஈரோடு வேலைக்கு போயிட்டு வரும்போது நைட்டி ஒன்று நான் சொல்லவும் இல்லை, என்கிட்ட நைட்டி இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றி ஒரே நைட்டியே போட்டுட்ருக்கேன்னா. நான் நைட்டி மேக்ஸிமம் போடவே மாட்டேன். கல்யாணத்துக்கு புதுசுலேயும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, அதிகமாக நைட்டியே போட மாட்டேன். அப்புறம் போடுற ஒரே ஒரு நைட்டி தான் வச்சுருந்தேன். அதை மாற்றி போட்டுட்டு சுடிதார் தான் போட்டுப்பேன் மேக்ஸிமம். இன்னொரு நைட்டி எடுத்து வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஈரோட்டிலேருந்து வரும்போது நைட்டு அந்த அன்னைக்கு என்கிட்ட கொண்டாந்து தெரியாமல் நைட்டி ஒன்று கொடுத்தது. அது இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. அதெல்லாம் அது நைட்டியாக இருந்தாலும் அன்னைக்கே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் சீத்து 916 கோல்டு சீத்து. அப்படியா? ஆமாம். இதெல்லாம் என் பிள்ளை காதில் வாங்கிட்டு தான் இருக்குது பக்கத்தில் உட்காந்து. இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து. சில பேர் வீடியோக்காக நடிப்பாங்க, ஆனால் நீ வந்துட்டு ரியல். ஆமாம், நிறைய பேர்கிட்ட இருந்தும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. நாங்கள் ரியல் லைஃபாக அப்போலேருந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது. நீ சொல்லியும் தெரியும். ஆனால் அதான் அந்த கமெண்டில் சொன்னாங்களே, உங்கள் வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் யார்த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா இந்த பானையை வச்சது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அன்னைக்கு புகையை விட்டது இன்னைக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இன்னைக்கு எங்கே புகையை விட்டுருவோம் எப்பயுமே அந்த ஞாபகம் எனக்கு எப்பயுமே வந்துட்டு அந்த ஞாபகம் தான் வரும். தண்ணியை வச்சிருக்கேன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு ஒவ்வொன்றும் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்டோரி வந்துடுது பற்றியா. ஆமாம், அது எல்லாமே நம்ம அனுபவிச்சிருக்கோம் பாரு, அதுதான் வந்துட்டு பெரிய ஒரு ஆச்சரியம். இதுக்கு பேர் தான் வீட்டில் அரைச்சி செஞ்ச கொழுக்கட்டை. சத்து மாவு கொழுக்கட்டை, ஹெல்த் மிக்ஸ் கொழுக்கட்டை, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நேற்று அவ்வளோ பேச்சு பேசுனீங்களாடா, இன்னைக்கு என்னடா சொங்கி மாதிரி பேசுறீங்களேன்னு நினச்சிப்பாங்க. யாரு? நம்மளோட ஆடியன்ஸ். நேற்று காலையிலே எனர்ஜியாக ஆரம்பித்தோம். அதுதான் ஒரு டூர் போனால் வந்துட்டு எல்லாரும் ஸ்டார்டிங்கில் வந்து கத்திட்டு போவாங்க, கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் எல்லாம் அதை தூங்கிட்டு கிடப்போங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கதை. ஆமாம், தெரியுமா? காலையிலேருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் எடுத்துகிட்டு வந்ததை நிவி தூங்கும்போது எங்கே விசில் வச்சா எழுந்திரிச்சிருவானோன்னு சொல்லிட்டு அந்த வேலையே வந்துட்டு ரொம்ப நடந்துக்கிட்டு இருந்துச்சா, பார்த்துட்டு இருந்தேன்னா. அப்புறம் காலை சாப்பாடு இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டேன் நான். அதனால தான் இப்படி இருக்கேன். வாவ். ஆனால் இதெல்லாம் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா வச்சுங்களேன் ரிட்டர்ன் வரும். அது என்னமோ தெரியல, சத்து மாவு கொழுக்கட்டைனால யாருக்குமே பிடிக்காது. அது பேரை கேட்டால் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அது போகவே போகாது, திரும்பி வீட்டுக்கு தான் வரும். யாருக்கா? சூப்பராக இருக்கணும், நீ சாப்பிட்டு பாரு. அவ்வளோதாங்க. ஹெல்த் மிக்ஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸும் செஞ்சுட்டேன், கொழுக்கட்டையும் சுட்டுட்டேன். ஓகேவா? நீங்களும் வந்துட்டு இவ்வளோ பொருள்லாம் போடணும்னு இல்லை, ஏதாவது சிம்பிளாக ஒரு 9 பொருள் அது மாதிரி போட்டு டெய்லியும் வந்துட்டு கஞ்சி வச்சு குடிச்சோன்னா வச்சுக்கலாம் நல்லது. நமக்கு சாப்பாடு தான் மருந்து. எதையோ சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஒரு சத்து மாவு கஞ்சாக இருந்தால் உடம்புக்கு நல்லது. ஓகேங்க, இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். நிவி குட்டி தூங்கிட்டு இருக்காரு, அவர் சார்பா பாய்.